லாஸ்ட் இயர் மந்த்லி 10,000 ஆர்டி போட்டிருந்தேன். மெச்சூரிட்டி அமௌண்ட் இந்த இயர் ஜான்வரியில் எனக்கு வந்தது. அப்போது நான் ஓகே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஜிஆர்டி போயிட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். அப்போது நான் வாங்கின கோல்டு தான் இது. ஸோ 10,000ன்னும் போது எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் 1,24,000 அந்த மாதிரி வந்தது. ஸோ அந்த ப்ரைஸ்க்குள்ளே வாங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோலாக இருந்தது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் போடாமல். அப்போ தான் நான் இது வாங்கியிருந்தேன். இந்த நோஸ் பின், இது வந்து டைமண்ட் நோஸ் பின். இந்த டைமண்ட் நோஸ் பென்னும் இந்த ஒரு நெக்லஸ் பீஸ் வாங்கியிருந்தேன். கேரளா பேட்டர்ன். பேங்க் ஆர்டி அமௌண்ட் எனக்கு ப்ராப்பராக வந்துடுச்சு இன்ட்ரெஸ்ட்டோட. பட் நான் அதை போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பேங்க் ஆர்டி நான் ஸ்டார்ட் அப்போது கோல்டுடைய ப்ரைஸ் 5,000 சம்திங் இருந்தது. நான் இதை போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது 7,555 ப்ரைஸு. கோல்டு தான் வாங்க போகிறேன் அப்படின்றத நான் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தேன். அப்படின்னா ஆர்டி போட்டதுக்கு பதிலாக நான் கோல்ட் ஷீட் பண்ணியிருந்துருக்கலாம். கோல்ட் ஷீட் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு செய்கூலி சேதாரமும் மிச்சமாயிருக்கும். இதிலேருந்து நான் ஒரு 6 கிராம்ஸ் வந்து நான் ஜாஸ்தியாக வாங்கியிருக்க முடியும் ஆஸ் பர் என்னுடைய கால்குலேஷன் படி. கிட்ஸோடைய எஜுகேஷனுக்கு இல்லை ஏதாவது வீட்டுக்கு தேவை திங்ஸ் ஏதாவது வாங்கணும், ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி நம்ம பொருளாக வாங்குகிறோம் அப்படின்னும்போது நம்ம ஆர்டி போகிறது ஓகே. பட் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி கோல்டு வாங்கிறதுக்காக வந்து ஆர்டி போடுறோம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நமக்கு லாஸ் தான் ஆகுது. செய்கூலி சேதாரமும் லாஸில் போகுது அண்ட் எக்ஸ்ட்ரா கிராம்ஸும் நமக்கு கிடைக்காம போகுது.